என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். சொன்னாங்களே செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணல கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலைய கரெக்டா செய்வாங்க. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு இந்த மோசமான நிலைமை, அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க. தொழில்னு பார்த்தா 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. கல்லார எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல? விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்க அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம் சொல்லுவீங்க சார்? இவனை என்ன பண்ண சார்? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிவி கேடா? உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க?
தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? மேல இவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அந்த தைரியத்துல பொறுக்கினாங்க, மேல வந்து விழுறாங்க, போகும்போது வரும்போது பின்னாடி தட்டுறாங்க. நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். தீய சக்தி தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி தான் போட்டியே. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா? எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரம். ஐயா வெரி சாரினே. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.